சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த நாள் இனிய நாள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தின் முதல் வெள்ளி. குலதெய்வ வழிபாடு உங்கள் அனைவருக்குமே இன்றைக்கு இருக்கும். அம்மன் வழிபாடு என்பது சந்தோஷத்தை அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த நாள் ஒரு யோகமான நாளாக, நன்மையான நாளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இந்த நாள் என்று பார்க்கின்ற போது குரோதி வருடம் ஆடி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 19/7/2024 வளர்பிறை திரையோதசி திதி இரவு 7:01 மணி வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி ஆரம்பமாகிறது. கேட்டை நட்சத்திரம் அதிகாலை 2:48 மணி வரை இருக்கிறது. அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் தொடங்குகிறது. இன்று நாள் முழுவதும் பார்க்கின்ற போது அமிர்த யோகமும் சித்த யோகமும் நிறைந்த நாளாக இருக்கிறது. இந்த நாள் ஒரு யோகமான நாளாகவே இருக்கும். உங்கள் அனைவருக்குமே குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் வேண்டுவது எல்லாம் கிடைத்திடக்கூடிய நிலையும் இன்றைக்கு கிடைத்திட வேண்டும். எல்லா வல்ல சக்தி உங்களை பாதுகாத்திட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த பதிவினை வழங்குகிறேன். நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை இன்றைக்கு ஒரு புதிய வேலைகளை நீங்கள் கையில் எடுக்கலாம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் என்று பார்க்கின்ற போது இன்றைக்கு மேற்கு திசைக்கு சூலம், அதற்கு பரிகாரமாக வெள்ளம் கூறப்பட்டுள்ளது. சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது அதிகாலை 2:48 மணி வரை மேஷ ராசினருக்கு சந்திராஷ்டமம். விடிவதற்கு முன்னதாகவே மேஷ ராசினருக்கு சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது. விடியல் போது ரிஷப ராசினருக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இந்த நாளில் ரிஷப ராசியினர் ஒவ்வொருவரும் தங்களுடைய செயல்களில் நிதானமாக இருக்க வேண்டும், கவனமாக செயல்பட வேண்டும். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சங்கடமான நாளாக இருந்தாலும் செயல்பாட்டிற்கு ஏற்ப அந்த சங்கடங்களை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். சூரிய உதயம் என்று பார்க்கின்ற போது காலை 5:54. அஸ்தமனம் என்று பார்க்கின்ற போது மாலை 6:35. இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே யோக நாளாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி தொடங்குகிறேன். இந்த நாள் இனிய நாள் பகுதியை தொடர்வோம். இந்த நாள் 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகிறது, ஒவ்வொரு ராசினருக்கும் சந்திர பகவான் எங்கே சஞ்சரிக்கிறார், அதன் காரணமாக எந்த விதமான பலன்களை வழங்குவார் என்று பார்க்கின்ற போது, முதன்மையாக மேஷ ராசிக்கு பார்க்கின்ற போது இன்றைக்கு மேஷ ராசினருக்கு யோகமான நாள் என்றே சொல்ல வேண்டும். கடந்த 2 நாட்களாக எதிர்பாராத சங்கடங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், மன உளைச்சல், போராட்டங்கள் என்று நிறையவே சங்கடங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிந்து சந்திர பகவான் 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் இன்று சஞ்சரிக்கிறார். இந்த 2 நாள் நெருக்கடிகள் இன்று உங்களுக்கு இல்லாமல் போகும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். பெரியவர்களின் ஆதரவும் ஆசீர்வாதமும் உண்டாகும். அவர்களால் உங்களுடைய வேலைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாள் வழக்கத்தை விட யோகமான நாளாக இருக்கும். குலதெய்வ வேண்டுதலை முன்வைத்து நீங்கள் மேற்கொள்கின்ற செயல்கள் யாவும் இன்றைக்கு வெற்றியாகும். பொதுவாக இந்த நாளில் உங்களுடைய முயற்சிகள் அதிகம் தேவைப்படும். முயற்சிக்கு ஏற்ப லாபம், ஆதாயம் என்ற நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ரிஷப ராசி நண்பர்களே, கடந்த 2 நாட்களாக உங்களுக்கு யோகம் யோகம் என்று சொல்லிக் கொண்டு வந்தேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை தொடங்கியே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதன் காரணமாக சந்திராஷ்டமம் உங்களுக்கு தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கு எதிர்பாராத சங்கடங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் என்று ஏதேனும் ஒன்று ஏற்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குறைந்தபட்சம் குடும்பத்தினராவது ஏதாச்சும் பிரச்சனைகள் தோன்றும். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் சரி, தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். மற்றவர்கள் உங்களை சீண்டி பார்ப்பார்கள். உங்களுடைய செயல்களை கொஞ்சம் சங்கடப்படுத்துவார்கள். உடன் பணிபுரிபவர்கள் கூட கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். யாரையும் நம்பி இந்த நாளில் எந்த ஒரு வேலையையும் ஒப்படைக்க வேண்டாம். அதனால் நெருக்கடி என்பது உங்களுக்குத்தான் ஏற்படுமே ஒழிய அவர்களுக்கு கிடையாது.
ஒவ்வொரு வேளையிலும் இந்த நாளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வாகனத்தை இயக்கும் போதும் இயந்திரத்தில் பணிபுரிகின்ற போதும் மிகுந்த நிதானம் வேண்டும், கவனம் வேண்டும். செயல்கள் சிதறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் அமைதி காப்பது நன்மையாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களே, பொதுவா நேற்றும் உங்களுக்கு யோகமான நாள் தான், இன்றைக்கும் உங்களுக்கு யோகமான நாள் தான். 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். குலதெய்வ அருளும் இன்றைக்கு உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாதத்தின் முதல் வெள்ளி இந்த வெள்ளி. குலதெய்வத்தை வேண்டி உங்களுடைய வேலைகளை முன்னெடுக்கின்ற போது அதில் உங்களுக்கு ஆதாயமான பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக உழைப்பதற்கு தயங்காதவர் நீங்கள், எப்பொழுதுமே ஓடி கொண்டிருப்பவர் நீங்கள். இந்த நாளில் பார்க்கின்ற போது 7ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரித்தாலும் 2ஆம் இடமான தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக எப்போதும் நீங்கள் இருக்க வேண்டும், கவனமாக செயல்பட வேண்டும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் செலவுகளை கட்டுப்படுத்துகின்ற முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கு சந்தோஷமான நாளாக, மதிப்பிற்குரிய நாளாக, அலுவலகத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை அடையக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கு. கடகராசி நண்பர்களே, கடந்த 4 நாட்களாக நிறையவே போராட்டங்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள் என்று சந்தித்து வந்திருப்பீர்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மழை பெய்கின்ற போது குடை கிடைத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல 3ஆம் இடத்து கேதுவும் 11ஆம் இடத்து செவ்வாய் குருவும் இப்பொழுது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் ஒவ்வொரு கிரகத்துடைய செயல்பாட்டிற்கு ஏற்ப ஒவ்வொரு நாளுமே பலன்களில் சில வித்தியாசங்கள் ஏற்படுவதற்கு, மாறுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவான பலன் என்று பார்க்கின்ற போது இன்றைக்கு கடந்த 4 நாட்களாக 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சஞ்சரித்து சந்திர பகவான் உங்களுக்கு நிறையவே நெருக்கடிகளை உண்டாக்கி வந்தார். வேலைகளின் நெருக்கடி, குடும்பத்தில் பிரச்சனை, ஏதாகிலும் ஒரு வகையில் மனதிற்கு சங்கடம் என்று ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதன் காரணமாக நேற்று வரை இருந்த நெருக்கடிகள், சோர்வு என்பது இன்றைக்கு இல்லாமல் போகும். முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய நிலை ஏற்படும். துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் உண்டாகும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல, குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் கேது பகவான், 8ஆம் இடத்தில் ராகு, 10ல செவ்வாய் குரு, இப்படி எல்லா தரப்பிலும் நெருக்கடிகள் அதிகரித்து கொண்டிருக்கின்ற நிலையில் இன்றைக்கு உங்களுக்கு 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். அதனால் பூர்வ புண்ணிய பலன் இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்தாக வேண்டும். பிள்ளைகளால் ஒரு நிம்மதியான நிலை ஏற்பட வேண்டும். அவர்களால் ஒரு ஆதாயத்தை நீங்கள் அடைய பெருமைப்படக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்படும். இன்றைக்கு மிக மிக அவசியமான ஒன்று உங்களுக்கு மட்டும் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ வேண்டுதல் என்பது உங்களுக்கு மிக அவசியமானது இன்றைக்கு. அதன் வழியாக சங்கடங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். கன்னி ராசி நண்பர்களே, ஒரு யோகமான காலகட்டத்தில் தான் நீங்க வந்துட்டீங்க. எல்லா விதமான நன்மைகளையும் படைத்துக் கொண்டிருக்கிறது. 9ஆம் இடத்தில் செவ்வாயும் குருவும், 11ஆம் இடத்தில் சூரியன் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். லாபங்களுக்கு, ஆதாயத்திற்கோ குறைச்சிகள் கிடையாது, செல்வாக்கிற்கு குறைச்சல் கிடையாது. எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அதன் காரணமாக கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். உத்தியோகத்திலும் நெருக்கடிகள் ஏற்படும். வெளியூர் பயணம் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் இன்றைக்கு நிதானமாக இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் மனசு அலைபாயும். அது சந்தோஷமான சுகமான இடம் அல்லவா 4ஆம் இடம். அப்போ அங்கே போய் சந்திரன் மனக்காரகன் அமர்கின்ற போது கொஞ்சம் மனதில் சிறு சிறு அலைப்பாய்ச்சல் இருக்கும். கவனமா இருங்க. வேலையில் மட்டும் கவனமா இருங்க. எந்த வேலையை முன்னால் செய்ய வேண்டும், எந்த வேலையை அடுத்து செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செய்கின்ற போது அதில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு யோகமான நாள்ல சொல்லுவேன். என்னதான் கிரகங்கள் எப்படித்தான் சஞ்சரித்தாலும் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு
6ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் சூரியன் என்று யோக பலன்களை வழங்கிடக்கூடிய நிலையில் சூரியனும் ராகுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக இன்றைக்கு நீங்கள் மேற்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும். திட்டமிட்ட வேலைகளில் திட்டமிட்டபடியே நடந்து ஏறும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு முயற்சி என்பது உங்களுக்கு அவசியம். அந்த முயற்சிக்கு ஏற்ப லாபமும் பலனும் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, நேற்றுவரையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பம், எந்த வேலையை எப்படி செய்வது என்று தடுமாற்றம், பேச்சில் தடுமாற்றம், செயலில் தடுமாற்றம், ஏதாகிலும் ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும், மனதில் குழப்பம் இருந்திருக்கும், நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். பொதுவாக உங்களுக்கு ஒரு யோக காலமாக இந்த காலம் இருந்து கொண்டிருக்கிறது. 11ஆம் இடத்தில் கேதுவும் 7ஆம் இடத்தில் குருவும் சஞ்சரித்து உங்களுடைய நிலையை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, அதை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகி வருகிறது. அதற்கெல்லாம் காரணம் 7ஆம் இடத்து குருவும் 11ஆம் இடத்து கேதுவும். இன்றைக்கு சந்திர பகவானும் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். வரவு செலவில் இந்த நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வரவு செலவில் கூடுதலாகவும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய உழைப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தின் மீதும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். கடந்த 2 நாட்களாக அலைச்சல், செலவு, வீண் பிரச்சனைகள், ஏதாகிலும் ஒரு நெருக்கடி என்று சந்தித்து வந்த உங்களுக்கு இன்றைக்கு ஓரளவிற்கு நிம்மதியான நிலை இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அதே நேரத்தில் உங்க மனம் என்ன சொல்லணும்னா, இப்படி போ அப்படி போன்னு சொல்லும். மனதிற்கு தான் பல வழியாச்சு. ஆனா ஏதாகிலும் ஒரு வழியை மட்டும்தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். எந்த ஒரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்களோ அந்த வழியில் நிச்சயமாக ஆதாயம் கிடைக்கும். முயற்சி என்பது பார்த்தீங்கன்னா குழப்பங்களுக்கு அப்பாற்பட்ட முயற்சி தான் வெற்றி அடையும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று யோசிக்கின்ற போது அது சங்கடம் தான் ஏற்படும். அதனால் இன்றைக்கு நீங்கள் எந்த முயற்சி எடுப்பதாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும் ஒரே சிந்தனையுடன் ஒருமித்த கருத்துடன் ஈடுபடுங்கள். நிச்சயமாக அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மகர ராசி நண்பர்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவான். என்னதான் 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும், 3ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்தாலும் சரி, இந்த 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது செலவுகள் என்பது எப்படியாவது ஏற்பட்டுவிடும். அது ஆலய செலவாக இருக்கட்டும், வீட்டு செலவாக இருக்கட்டும், பொருள்களை வாங்குகின்ற செலவாக இருக்கட்டும், எந்த வகையிலாவது ஒரு செலவு ஏற்படுவதற்கு இன்றைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது வரவிற்காக செலவு செய்வதல்ல, இது திருப்திக்காக செலவு செய்வது, குடும்பத்திற்காக செலவு செய்வது போன்ற செலவுகள் இன்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செலவுகளில் கவனமாக இருங்கள். இன்றும் நாளையும் கூட உங்களுக்கு 12ஆம் இடத்தில் தான் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். செலவுகள் அதிகரிக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு நிதானமாக செயல்படுங்கள். அதே நேரத்தில் கொஞ்சம் பயணங்களிலும் எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள். அலைச்சல் இருக்கும். 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது குறைந்தபட்சம் உடல் சோர்வடையும், மனம் சோர்வடையும், அலைச்சல் இருக்கும். அது நீங்கள் மேற்கொள்கின்ற பணியினை பொறுத்து அது மாற்றம் கூட இருக்கலாம். கும்பராசி நண்பர்களே, நீண்ட காலமாக நிறையவே சங்கடங்கள் தான் உங்களுக்கு. ஆனா இந்த மாதம், ஆடி மாதம் பிறந்ததிலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் மாதம் தான் சொல்லுவேன் நான். இந்த ஆடி மாதம் கும்பராசினருக்கு அதிர்ஷ்டமான மாதம். அதுக்கு காரணம் சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைங்க, சமாளிச்சிட முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்கும். அந்த நம்பிக்கை இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்தேறும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். வியாபாரம், தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும் என்றெல்லாம் சொல்லலாம். இன்றைக்கு பண வரவிற்குரிய நாள், சந்தோஷத்திற்குரிய நாள், ஆதாயத்திற்குரிய நாள். உங்களுக்கு இந்த நாள் ஒரு யோகமான நாள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் திட்டமிட்டு செயல்படுங்கள். நிச்சயமாக உங்களால் லாபம் அடைய முடியும். மீன ராசி நண்பர்களே, கடந்த கால சங்கடங்கள் ஒவ்வொன்றாக நீங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு தனக்காரகன், குடும்பக்காரகன் செவ்வாய் பகவான். அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில்
சந்திர பகவான் 10ஆம் இடமான ஜீவன தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும். இந்த நாள் மற்ற நாட்களை விட உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். மனதில் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கும். இந்த நாளில் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும். இந்த நாள் உங்களுக்கு யோக நாள் என்று சொல்லி மீண்டும் நாளை சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன்.